டாக்டர் டாக்டர் சார், என்ன எதையாவது தொலைச்சிட்டு தேடுறீங்களா? வீட்டுல பொருள்லாம் இப்படி இறஞ்சு கிடக்குது. இவன் எதுக்கு இங்க வந்தான்? இவன் என்ன பிரச்சனை பண்ண போறான்னு தெரியலையே. டாக்டர், இவன் என்னடா நேரம் கட்ட நேரத்துல வந்திருக்கிறானே அப்படின்னு தானே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எப்படி கண்டுபிடிச்சது பாத்தீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பொண்ணுரங்கம். ஆமா, நீ என்ன இந்த பக்கம் வந்திருக்க? இந்த வழியா ஒரு வேலையா வந்தேன். அப்படியே உங்களை பாத்துட்டு போலான்னு தோணுச்சு. என்ன டாக்டர், வீட்டுல யாரும் இல்லையா? என்ன இப்படி அலங்கோலமா கிடக்குது? அது ஒரு முக்கியமான பொருளை தேடிட்டு இருக்கேன், அது கிடைக்கல. அதான் 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 வந்த உடனே தெரிஞ்சது. எதையோ தொலைச்சிட்டு தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேன். அதையும் கேட்டேன். அது சரி, வீட்டுல எங்க யாரும் இங்கானு? பூமிகா தங்கச்சி எப்படி இருக்குது? அது புள்ளத்தாசிய வேற இருக்குதா? செக்கப்லாம் மாசம் மாசம் பண்ணிட்டு இருக்கீங்களா? நல்லா கவனிச்சுக்கிறீங்களா டாக்டர்? அவளுக்கு என்ன கேடு? நல்லா பெருத்து தான் போயிருக்கா. என்ன என்னது? அது நல்லா சாப்பிட்டு அது நல்லா பூசனாப்புல இருக்கா. அது பொண்ணுரங்கம், ஒரு முக்கியமான கல்யாணம். எல்லாரும் போயிட்டாங்க, நான் தான் அதை தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன தேடுறீங்க டாக்டர்? நானும் தேட உங்களுக்கு உதவி பண்றேன். அது தாலியை காணோம். இது தாலியை காணுமா? யாருது? தங்கச்சி பூமிகாவோட தாலியா? என்னாச்சு, கீழே வந்துச்சா? இல்ல, அது பூமிகா தாலியெல்லாம் இல்ல. அப்புறம் யாருது? வசந்தம்மாவோட தாலியா? ஐயோ இல்ல பொண்ணுரங்கம், அது அது பொண்ணோட தாலி. இப்ப கல்யாணம் சொன்ன இல்லையா, அதுக்குதான். அப்படியா? ஆருக்கு கண்ணாலம் டாக்டர்? அது எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க கல்யாணம். நாங்க தான் தாலி வாங்கி கொடுத்து கல்யாணத்தை நடத்துறோம். அப்படியா? கடைசி நேரத்துல தாலியை காணோம், அதான் எங்க இருக்குன்னு அப்படியே தேடிக்கிட்டு இருந்தேன். என்ன டாக்டர் சார், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டைங்கிற மாதிரி தாலி இங்க கிடக்குது, நீங்க இந்த இடத்தை விட்டுட்டு வீடெல்லாம் தேடிட்டு இருக்கீங்க. வாங்க வந்து பாருங்க. அப்பாடா, தாலி கிடைச்சிருச்சு. தேங்க்ஸ் பொண்ணுரங்கம், தாலி கிடைச்சிருச்சு. முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சு, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பாத்தீங்களா பாத்தீங்களா பாத்தீங்களா, காரியம் ஆன உடனே என்னைய கழட்டி விட பாக்குறீங்களே. என்ன இந்த தாலி எம்புட்டு முக்கியமானதுங்கிறது நீங்க கலைச்சு போட்ட பொருள்லாம் பார்த்தாலே தெரியுது. அதனால எனக்கு விவரத்தை சொல்லணும்ல. சொல்லுங்க, ஆருக்கு கண்ணாலும் எங்க கண்ணாலும் எப்ப கண்ணாலும் எனக்கு தெரிஞ்சாகணும். அது அது வந்து பொண்ணுரங்கம், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு என் தலைமையில தான் கல்யாணமே நடக்குது. அதான் நான் வரேன். டாக்டர் சார், நம்ம பூமிகா எங்க? இந்த கண்ணாலத்தை பத்தி பூமிகாவுக்கு தெரியுமா? தெரியுமே, இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணமே அவதான். என்னது காரணம்? உனக்கு புரியல? கல்யாணத்துக்கு தலைமை தாங்கிறதே அவதானே சொல்ல வரேன். சரி நான் வரேன், டைம் ஆயிடுச்சு. டாக்டர் சார், இருந்து நீங்க வீட்டை பூட்டிட்டு கிளம்புங்க, நான் கிளம்புறேன். பூமிகா கேட்டதை சொல்லுங்க. நாழி ஆயிட்டு இருக்கு, முகூர்த்த நேரமும் போயிட்டு இருக்கு. அவர் இன்னும் வரலையேம்மா? அநேகமா வீட்ல இருந்து கிளம்பி இருப்பாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. முகூர்த்த நேரம் கொஞ்ச நாளே தான் இருக்கு. இங்க 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 இங்கதான் நிறுத்துங்க, இங்கதான். கொஞ்சம் இருங்க, நான் வந்துடுறேன். சரிங்கம்மா. அண்ணி
மதன், பூமிகா, அண்ணி, அண்ணி, பூமிகா, பூமிகா, மதன், அண்ணி. என்ன கதவு போட்டு இருக்கு? எங்க போனாங்கன்னு தெரியலையே. அண்ணன் வேற உடனே போய் கல்யாணத்தை நிறுத்த சொன்னாரு. இவங்க எங்க போனாங்கன்னு தெரியலையே. இவங்களை எங்க போய் தேடுறது? யாரையும் காணுமே. நான் கடைக்கு போயிட்டு இருக்கேன், பேசுறேன். அக்கா, என்னம்மா? அண்ணன் வீட போட்டு இருக்கு. எல்லாரும் எங்க போனாங்கன்னு தெரியுமா? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆம்புலன்ஸ் வந்துச்சு. என்னது, ஆம்புலன்ஸா? எதுக்கு? ஆமாமா, வசந்தா அம்மாவ பூமிகாவும் ஒரு குட்டி பொண்ணும் வண்டியில ஏத்திட்டு போனாங்க. அன்னைக்கு என்னாச்சு? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு ஒண்ணும் தெரியாதுமா. கியூரா ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆம்புலன்ஸ் வந்துச்சு. நீங்க ஏதாவது விசாரிச்சு பாத்தீங்களா? நான் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்குள்ளார வண்டி போயிடுச்சுமா. அண்ணன் மதன் இன்னொரு கல்யாணம் பண்ண போறதா சொன்னாரு. ஆம்புலன்ஸுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஒண்ணுமே புரியலையே. அக்கா, வேற யாராச்சும் வந்தாங்களா? மதன் தம்பி கூட வந்து இப்பதான் அவசர அவசரமா கிளம்பி போச்சு. எங்க போறேன் என்னன்னு ஏதாவது சொன்னா? எங்கம்மா, இவங்க வீட்டு விஷயம் ஒரு பொட்டு கூட என்ன ஏதுன்னு வெளியே தெரியறது இல்ல. பூமிக்காவது ஏதாவது சொன்னாளா? பூமிக்காவை கேட்டா எதுக்கு எடுத்தாலும் பயந்து பயந்து தான் பேசும். அக்கம் பக்கம் கூட யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க. என்னக்கா சொல்றீங்க? நீங்க சொல்றத வச்சு பாக்கும்போது எனக்கு ஒரே குழப்பமா இருக்குக்கா. அப்படியே நடந்துக்கிறாங்க. ஆமாமா, இவங்க இப்படி இருக்கும்போது இவங்கள பத்தி கேட்டா எனக்கு என்னமா தெரியும்? சரிக்கா, உங்களுக்கு நல்லா தெரியுமா? வந்தது கியூரா ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் தானா? அப்படித்தாம்மா நினைக்கிறேன். ஆம்புலன்ஸ்ல கியூர் ஹாஸ்பிட்டல் தான் எழுதி இருந்தது. வசந்தா அம்மாவை அங்கதான் கொண்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரிக்கா, யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா நான் மல்லிகா வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க. நான் கிளம்புறேன்க்கா. சரிம்மா. அண்ணே, கியூரா ஹாஸ்பிட்டல் போனோம், சீக்கிரம் போங்க. அவ்வளவு தூரம் போகாதம்மா, மெயின் ரோட்ல வேணா இறக்கி விட்டுரு. சரி, பரவாயில்ல, போங்க. இன்னும் வரலையேம்மா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, இங்க கிட்ட பாரும்மா, வந்திருப்பாரு. இந்த please. முகூர்த்த நேரத்தை விட்டா அதுக்கப்புறம் இன்னைக்கு முகூர்த்தம் கிடையாதுமா. அதனால தான் சொல்றேன். சரி இருங்க, நான் ஃபோன் பண்ணி சரி, பாக்குறேன். போன் பண்ணுமா. இதுதாம்மா நீ சொன்ன துர்க்கையம்மன் கோயில். சரிண்ணே, இறங்குங்க இறங்குங்க, வாங்க வாங்க. ஏய், இருங்க 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 இருங்க. டேய் பசங்களா, இந்த கோயில்ல தான் மதன் மச்சானுக்கும் சுப்ரியாக்கும் கல்யாணம் நடக்க போதான். எல்லாரும் உஷாரா இருந்து இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்திடணும், சரியா? அப்புறம் சங்கரியும் நானும் முதல்ல உள்ள போறோம். மச்சான் என்னையும் சங்கரியும் பார்த்தாருன்னா சுப்ரியாவை கூட்டிட்டு எப்படியாவது தப்பிக்கலான்னு பாப்பாரு. அத இந்த வாட்டி நடக்க விடக்கூடாதுடா. மச்சான் செவரேறி குதிச்சாலும் குதிப்பாரு, இல்லனா கோயிலோட வேற வாசல் வழியா கூட ஓடி போயிடுவாரு. ஆமாக்கா, அதனால நீங்க 4 பக்கமும் செவுத்துக்கிட்டே தயாரா நில்லுங்க. என்ன, மச்சான் வந்த உடனே டபக்குன்னு புடிச்சிடணும், சரியா? சரி சரி, வா நான் சுவாமி சன்னதி கிட்ட இருக்கேன். அவர் வந்தா சொல்லுங்க. நாளை வேற ஆயிண்டே இருக்கு. இந்நேரம் மதன் வந்திருக்கணுமே, ஏன் இன்னும் வரல? டேய், நீங்க எல்லாரும் போயிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா நில்லுங்க. என்ன, சரியா? நானும் சங்கரியும் உள்ள போறோம். என்ன, போங்க போங்க. வா சங்கரி. சார், வத்தி பெட்டி இருக்கா சார்? வத்தி பெட்டியா? யோ, நான் டாக்டரியா? டாக்டர் இருந்தால் வத்தி பெட்டிலாம் வச்சக்கூடாதா சார்? என்ன சார், பட்டு வேஷ்டி பட்டு துண்டெல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க? என்ன உங்களுக்கு கல்யாணமா? ஆமா, நானும் கல்யாணத்துக்கு தான் சார் வந்திருக்கேன். ஏய் சங்கரி, வா இந்த பக்கம் தேடலாம். எங்க போயிருப்பாங்க?
என்னக்கா? சங்கரி மச்சான் அங்க இருக்காரு பாரு, அங்க பாரு. டேய் அங்க பாருங்கடா மச்சான். அக்கா மச்சான் உள்ள வந்து அப்படியே புடிச்சலாங்க. ஆமாண்டா ஆமா. சரி சரி மச்சான் உங்களை பார்த்தா கோவப்படுவாரு, நீங்க அந்த பக்கமா போய் இருங்க. நான் கூப்பிட்டேனே வாங்க, சரியா? போங்க. மச்சான் என்ன மச்சான்? எனக்கு தெரியாம உங்களால கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? எப்படி மாட்டிக்கிட்டீங்க பாத்தீங்களா? ஏன் மச்சானுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எப்படி மச்சான் உங்களுக்கு மனசு வருது? என் வயித்துல உங்க குழந்தை இருக்கே, அதையாவது யோசிச்சு பார்க்க வேண்டாமா? என்ன என்ன கல்யாணத்துக்கு தனியா வந்திருக்கீங்க? கல்யாணம் போனீங்க சொல்லுங்க மச்சான். கல்யாணம் பொண்ணுங்க எங்க? இந்த கோயிலுக்குள்ளதான் இருக்காங்களா? நீங்க மட்டும் ஏன் தனியா வந்திருக்கீங்க? என்ன மச்சான் தப்பிச்சு போலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நான் இப்ப தனி ஆள் இல்ல. அப்படியே பின்னாடி திரும்பி பாருங்க. பாத்தீங்களா? உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. வாங்க வீட்டுக்கு போலாம். வாங்க. எங்க மச்சா பொண்ணு? இந்த கல்யாணம் நடக்காது. வாங்க மச்சான். இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். வாங்க. விடு சொல்றல. மச்சான். மச்சான். விட போறே இல்லையா? விடு. மச்சான் போகாதீங்க. எங்க போறீங்க? மச்சான். சொல்றல. எங்க போறீங்க? மச்சான். 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 மச்சான் எங்க ஓடுறீங்க? மச்சான். மச்சான் நில்லுங்க. மச்சான். மச்சான். மச்சான் நில்லுங்க மச்சான். மச்சான் எங்க ஓடுறீங்க? கையறி. கையறி. மச்சான். எங்க ஓடுறீங்க சொல்றல. நில்லுங்க. ஓடி. அம்மா. மச்சான். மச்சான். மச்சான் ஏமாத்திட்டு ஓடிட்டாரு. கார்ல போயிட்டாரு. வாங்க ஹோட்டல்ல போய் படிக்கலாம். அக்கா நில்லுக்கா. என்ன சங்கரி? வாங்க ஹோட்டல்ல போய் படிக்கலாம். அக்கா நில்லுக்கா. என்ன சங்கரி? நல்ல வேலைக்கா மச்சானோட தூர புடிச்சிருந்தா வேஷ புடிச்சிருந்தா என்ன ஆயிடுக்கும்? ஆமா என்ன ஆயிடுக்கும்? மச்சானோட மானம் காதுல வந்திருக்கும். சிச்சி சும்மா இருங்கடா. நீ சொன்ன மாதிரி வேஷ்டி பிடிச்சி இழுத்திருந்தா மச்சான் ஓடி இருக்கவே மாட்டாரு. இங்கேதான் இருந்திருப்பாரு. நல்ல வேலை உண்டோட போச்சு. இல்லைன்னா நம்ம மானத்தை வாங்கியிருப்பாங்க. குட்டி பிசாசோட சேர்த்து வானர கூட்டத்தையே இல்ல கையில வச்சிருக்கா. யாரையும் காணோம். அப்ப நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வரலையா? சுப்ரியா உள்ளல இருக்கா? ஐயோ
நிலுக்கா. எதுக்குமா நிக்க சொல்ற? வாங்கம்மா வேகமா போய் ஆட்டோலயே பிடிச்சிடலாம். வேண்டாம் அண்ணா. என்ன சங்கரி ஏன் வேணாங்கற? அக்கா மச்சான் இந்த ஆட்டோல போய் புடிச்சிர முடியுமா? அதானே புடிச்சிர முடியுமா? புடிச்சிடலாம் வாங்க. அக்கா மச்சான் கார் வேகமா போகும். இந்த ஆட்டோல போய் புடிச்சிர முடியுமா? என்னடி சொல்ற? அக்கா மதன் மச்சானும் சுப்ரியாக்காவும் இந்த கோயில்ல தானே கல்யாணம் பண்ண வந்தாங்க. மதன் மச்சான் தனியா வந்தார்னா அப்ப ஏற்கனவே சுப்ரியாக்கா கோயிலுக்குள்ள தானே இருக்கணும். அதானே மதன் மச்சான் போனா போட்டோம், நம்ம சுப்ரியாக்கா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவோம். அதானே என்னடி? ஆமால, ஆமா நான் கூட மச்சான் கிட்ட கேட்டேன் கல்யாண பொண்ணு எங்கன்னு. அதான் அவர் திருன்னு முழிச்சாரா? அப்ப அவங்க நிச்சயமா உள்ளதா இருக்கணும். ச்சே இது எனக்கு தெரியாம போச்சு பாரு. இதுக்காக தான் நான் உன்னை நிக்க சொன்னேன். சுப்ரியா கோயில்ல இருக்க விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன பண்றது? சுப்ரியா மாட்டி போறன்னு பயமா இருக்கே. நினைச்ச மாதிரி சுப்ரியாட்ட எல்லாத்தையும் சொல்ல போறானுங்களோ? ஐயோ ஏதாவது பண்ணியா ஒண்ணுமே. மதன் என்னாச்சு மதன்? ஏன் இவ்ளோ நேரம்? நான் இன்னும் கோவில்ல தான் இருக்கேன். சீக்கிரம் வாங்க. சுப்ரியா ஐம் வெரி வெரி சாரி சுப்ரியா. நம்ம கல்யாண ப்ரோக்ராம் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. இங்க பாரு, நீ உடனே கிளம்பி முப்பத்தம்மன் கோயில் வந்துறியா ப்ளீஸ்? என்னாச்சு மதன்? எதுக்காக இப்படி திடீர்னு கோவில சேஞ்ச் பண்றீங்க? நீங்க என்ன ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றீங்க. சுப்ரியா ஐம் வெரி வெரி சாரி சுப்ரியா, வெரி வெரி சாரி. அந்த கோயில் நமக்கு ராசியே இல்ல சுப்ரியா. இங்க பாரு, தாலியை போய் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். அது எவ்வளவு பெரிய அவசரம். அதுவே நமக்கு ஒரு தடங்கல் தான். இங்க பாரு, நான் இப்ப சொல்ற கோயிலுக்கு நீ வந்துட்டீன்னா நம்ம கல்யாணம் கண்டிப்பா நடந்துடும் சுப்ரியா. சுப்ரியா ப்ளீஸ் ப்ளீஸ் கோவப்படாம கொஞ்சம் பாயம் ப்ளீஸ் சுப்ரியா. சரிங்க மதன். சரி சுப்ரியா, தேங்க்யூ தேங்க்யூ. ஏய் இங்க பாரு, உடனே கிளம்பு. ஓகே வரேன். அம்மா நாளை ஆயிடுமா? இன்னும் வரலையேம்மா? இல்லைங்க, எங்களுக்கு வேற கோவில்ல கல்யாணம். ரொம்ப நன்றி. இங்கதான் கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணிருக்காங்க போல. அந்த யாருமா? என்ன வேணும்? சாமி இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் மதனுக்கு சுப்ரியாக்கு பண்ணதா? ஆமாமா அவங்களுக்கு தான். இப்போ இந்த கல்யாண பொண்ணுங்க வேற கோயில்ல கல்யாணம் பண்ணிக்க போயிட்டாங்கம்மா. எந்த கோயில்? அத சொல்லலம்மா. டேய் வாங்கடா. சரி வாங்க. சீக்கிரம் வாங்க. ஆட்டோ 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 ப்ளீஸ் நிப்பாட்டுங்க ப்ளீஸ். ஒரு எமர்ஜென்சி. நான் ஒரு இடத்துக்கு போகணும். எனக்கு கொஞ்சம் டிராப் பண்ணிடுறீங்களா? மேடம் நான் ஆஸ்பத்திரிக்கு இட்டுன்னு போய் நிக்கிறேன். மேடம் ஓகே சொன்னாங்கன்னா கூட்டின்னு போறேம்மா. மேடம் இன்னைக்கு என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாள். நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா நான் போற வழியில முப்பாத்தம்மன் கோவில இறங்கிக்கிறேன். இன்னைக்கு எனக்கு கல்யாணம் மேடம். உங்களை பார்த்தா எனக்கு எங்க அம்மாவை பார்க்குற மாதிரியே இருக்கு. கொஞ்சம் மனசு வைங்களேன் ப்ளீஸ். உனக்கு இன்னைக்கு கல்யாணம்னு சொல்றேன், ஆனா நான் போறது. மேடம் ப்ளீஸ் மேடம், எனக்காக அவர் காத்துட்டு இருக்காரு ப்ளீஸ். சரி வந்து உட்காரு. டிரைவர் சொல்லுங்கம்மா. அவங்க எங்க போறாங்களோ அங்க அவங்கள டிராப் பண்ணிட்டு அப்புறம் நம்ம போலாம். சரிங்கம்மா. சரி. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். எதுக்குமா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு போலாம். போங்க புறப்படுங்க. கல்யாணங்கிற உன் ரிலேட்டிவ்ல எங்க? நீ மட்டும் தனியா வந்திருக்க? இல்ல எல்லாரும் ஆல்ரெடி கோவில்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓஹோ சரி. நீ கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளை பேர் என்ன? அது பரவாயில்லையே, அந்த காலத்து பொண்ணு மாதிரி மாப்பிள்ளை பேர் சொல்றதுக்கு வெக்கப்படுற.
இந்த காலத்துலயும் இப்படி ஒரு பொண்ணை பார்க்கிறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, நீ என்ன படிச்சிருக்க? டாக்டருக்கு படிச்சிருக்கேன். டாக்டரா? டாக்டருக்கு படிச்ச பொண்ணா பேரை சொல்றதுக்கு இவ்வளவு வெக்கப்படுற? ஆமா. ஆ, ஆ, அண்ணே அண்ணே கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணே. போயின்னு தானமா இருக்கிறேன். நீ ரொம்ப டென்ஷனா இருக்கேன்னு தெரியுது. ஆ. சரி சரி. எனிவே, உனக்கு நடக்க போற கல்யாணத்துக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ வெரி மச். அண்ணே கொஞ்சம் சீக்கிரம் போங்க.